இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய ப்ளவுஸ் கட்டிங் தான். அதாவது என்னுடைய ப்ளவுஸ் கட்டிங் இல்லை, இது நான் அம்மாவுக்கு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த் ஒல்லியாவாங்க, அப்புறம் அடுத்த 6 மந்த் வந்து குண்டாயிடுவாங்க. ரொம்ப குண்டு இல்லை, கொஞ்சம் வெயிட் போட்டுருவாங்க. ஒரு 10 கேஜி வந்து 6 மந்த் கம்மியாகும், 10 கேஜி அப்படியே அதிகமாகும் 6 மந்த். ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கவே அது இம்பேலன்ஸாக தான் இருக்கும் வெயிட்டு. அப்போது அம்மாவுடைய ப்ளவுஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி ஆகணும். கொஞ்சம் நிறையவே வந்து ஸ்பேஸ் விடணும். நிறைய விட்டு கொஞ்சம் விட்டால் தான் அவங்க பிரிச்சுட்டு திருப்பியும் வந்து நம்ம லூஸ் பண்ணுறதோ டைட் பண்ணுறதோ அந்த ஆல்ட்ரு பண்ணுறது இருக்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஆகணும். ஏன்னா நாங்கள் அந்த டைமுக்கு அவங்க லீனாக இருக்காங்க, நான் ஸ்டிச் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபேட் ஆனோன்னா அது போட முடியாத மாதிரி ஆகிடுது. ஸோ இதனால் என்ன பண்ணிட்டேன், 2 டைமும் போடுற மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணணுன்றது தான் முடிவு பண்ணி தான் நான் பண்ணுறது. இப்போ வந்து நான் அம்மாவுக்கு வந்து வித் லைனிங்கோட ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் பேக் பீஸ், உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நம்ம நார்மலாக ப்ளவுஸை வந்து 2 எப்படி ஒரு துணி மடிக்கிற ப்ளவுஸ் எப்படி மடித்து வைப்போமோ அந்த மடி போட்டு அழகாக நம்ம வந்து 2 பீசஸ் ப்ளவுஸ் வந்து நம்ம மடித்து வச்சிடறோம், ஹோல்ட் பண்ணி வைக்கிறோமா. அதில் 1 சைடு கார்னரில் வந்து இதே மாதிரி தான் அளவெடுக்கணும். இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நானே வந்து யூடியூப் பார்த்து தான் நானும் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேன். ப்ளவுஸ் வந்து நான் கிளாஸ்லாம் எதுவுமே போகல, நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டடாக எடுத்து பண்ணலாம். நான் அப்படியே ஒரு நிறைய ப்ளவுஸை நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன், நிறைய மிஸ்டேக். அது தைக்க தான் நமக்கு அது ப்ராக்டிஸ் ஆகுன்னுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு எந்தெந்த இடத்துல நமக்கு ஷோல்டர் லூஸ் ஆனால் எந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கே அது கரெக்ஷன் பண்ணணுன்றது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ண அது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும்னுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இது ப்ராக்டிஸ் ஆச்சுன்னு நான் சொல்வேன். நமக்கு ஷோல்டர் வந்து நெக்குக்கு க்ளோஸாக வந்து எப்போவுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கட் பண்ணுறோமோ அது நல்லது. நம்ம ஷோல்டர் வந்து நம்ம 3 இன்ச்சு நம்ம அளவெடுக்கிறோன்னா 3.5 எடுக்கிறோன்னா நான் 4ஆகவே எடுத்துப்பேன். அந்த கட்டிங் பாருங்கள். அப்புறம் நம்ம ஷோல்டரில் வர அந்த ஆர்முக்கு வர பொசிஷன் இருக்குது பாருங்கள் கட்டிங்கு, அங்கேயும் வந்து நான் நல்லாவே ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுறோமோ அந்தளவுக்கு நான் லைனிங்கும் நம்ம மெயின் பிட்டையும் நான் அட்டாச் பண்ணி திருப்புவேன். ஸோ அந்த டைமுக்கு எனக்கு வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தைச்சா கூட எனக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது என் ஷோல்டர் பார்த்திங்களா 3 தான் வைக்கணும். அந்த நம்மளுடைய ஆர்ம் பொசிஷனுக்கு மேலே நான் ஒரு 4 வச்சுருப்பேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஹிப் சைஸும் பார்த்திங்கன்னா இப்போது 10 to 20னா நான் 22ஆகவே வைப்பேன், அதிகமாகவே வைப்பேன். ஏன்னா நம்ம அது பெஸ்ட்டுன்னே சொல்வேன் நான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொஞ்சம் லென்த் விட்டுக்கிறோமோ திடீர்னு ஒரு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம லைனிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் துணியை வந்து கட் பண்ணணும். பேசிக் அதுதான். கொஞ்சம் நிறையவே துணி விட்டு கட் பண்ணால் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம இன்னும் அது தப்பு பண்ணால் கூட அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முடியும். இப்போ நான் பேக் பிட் கட் பண்ணிட்டேன், அதையே எடுத்து இப்போ ஃப்ரண்ட் பிட் கட் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை, நமக்கு அந்த ஆர்ம் பொசிஷனு இது பேக் நெக்கோடைய அளவு பாருங்கள், லென்த்தாக வச்சுருக்கோம். அதையே எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு லோ அந்த ரொம்ப இறங்கின மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் வர நெக்கு வந்து கொஞ்சம் மேலே தூக்கி தான் வைக்கணும். இப்போ பேக்குக்கு 7 வைக்கிறோன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 இல்லை 5.5 அந்த மாதிரி தான் வைக்கணும், அதுதான் நல்லது. மற்றபடி அதே மாதிரி பேக்கோட ட்ராயிங் நம்ம அப்படியே வரைஞ்சிப்போம் பாருங்கள். நான் அந்த பேக்குக்கு வந்து பெருசாக இருக்கா நெக்கு, பேக் நெக் நான் ஃப்ரண்ட்டுக்கு அதை விட கம்மியாக தான் வைப்பேன். அங்கே பாருங்கள், ஒரு 1 இன்ச்சு கம்மியாக தான் நம்ம வைக்கணும், 1.5 கம்மியாக வைக்கணும். மற்றதெல்லாம் அதே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. என்னடா இது ஷோல்டர் வந்து இவ்வளோ பெருசாக வருது, 4.5 இருக்குன்னு சொல்லுவீங்க. இல்லை 4 தான். அது இந்த பக்கம் அந்த பக்கம் நான் அட்டாச் பண்ணிட்டேன்னா அப்போ உங்களுக்கு கரெக்டாக எனக்கு 3.5 அப்படி வந்துடும். இப்போது இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்டி கீழே வைக்கிறோம்ல, ஸோ நம்ம அதனால் பேக்கு வந்து பட்டியோடு சேர்த்து நமக்கு அப்படியே வந்துடுது, அளவு வரும். இப்போது 15 வரும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்து. ஸோ இப்போ இங்கே நம்ம பட்டி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பட்டியை மட்டும் விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வர அந்த கப்போடைய அளவு மட்டும் தான் நம்ம எடுக்கணும். இந்த பக்கம் எடுத்துட்டேன். இப்போ கொக்கி எடுக்கிற இடத்துலேருந்து அந்த சைடு எவ்வளோ வருது அப்படியே நம்ம ப்ளவுஸை வச்சே ஈஸியாக அளந்துடலாங்க. நம்ம அளவு ப்ளவுஸை வச்சே அழகாக வச்சு கட் பண்ணிடலாம். ப்ளவுஸ் வந்து நம்மளுடைய ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸி தான், எந்த கஷ்டமும் கிடையாது. யூடியூப்ஸ்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. சரி, நானும் போடுறேன். ஏன்னா பார்க்குறவங்க பாருங்கள், ஈஸியாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ அப்படியே ஒரு ட்ராயிங் மாதிரி தான் நம்ம அழகாக அந்த டாட்டு இந்த நெக்கில் ஃப்ரண்ட் நெக்லேருந்து நம்மளோட அந்த ப்ரெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ அளவு வருது, ஏன்னா நம்ம அங்கே ஒரு டாட் வச்சுருப்போம் கப் சைஸில், அது அளவு அப்படியே வச்சுட்டு எடுத்துடணும். அப்புறம் ஃப்ரண்ட்டோடைய நெக்கோடைய அளவு நான் சின்னதாக தான் வைப்பேன், ரொம்ப பெருசு வைக்க மாட்டேன். அதுலேருந்து ஒரு லைட் கர்வ் கொடுத்துருங்க. அதை ஒரு 1/2 இன்ச்சு வச்சோன்னா அப்படியே அந்த லைட் கர்வ் வந்துடும். அவ்வளோதான். சேம் நம்ம இந்த ஹார்ம் பொசிஷன் 2 கைக்கான ஆர்ம் பொசிஷன் பேக்கில் என்ன இருக்கோ அதே தான் நம்ம எடுத்துருக்கோம், எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் என்ன பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டுக்கு என்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கோன்னா பட்டி சைஸு கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மற்றதெல்லாம் பேக்கில் இருக்க அதே கட்டிங் தான் ஃப்ரண்ட்டுக்கும் வருது, அவ்வளோதாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுப்பேங்க, ஏன்னா நம்ம தெரியும், நான் சொல்லியிருக்கேன்ல, நான் 1/2 விடணுன்னா நான் 1 இன்ச்சு, அதாவது ஒரு 1 இன்ச்சு கிட்டே நான் விட்டுவேன். அது எனக்கு தேவை, ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து தப்பு பண்ணாலும் கரெக்ஷன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் இதுவை வந்து கட் பண்ணியாச்சு, ஈஸி. இதில் ஒரு கன்ஃபியூஸ் நடக்கும் ஸ்டார்டிங்கில். என்னென்னா ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நம்ம ரைட்டு லெஃப்ட்டுன்னு இருக்கும், நான் என்ன பண்ணுவேன், ரைட்டே 2 சைடாக வந்து தச்சிடுவேன் கப்பை. ஸோ அந்த மிஸ்டேக் நடக்கும். அதை வந்து இங்கே சரி பண்ணிக்கலான்னா ஒரு சின்ன டிப், இது வந்து கட் பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த ஃப்ரண்ட்லேயே வந்து ரைட்டுன்னு போட்டுக்கோங்க. பேக்கில் இது அப்படியே ஃப்ரண்ட்டோடைய இதுவை எடுத்து இப்படி வச்சுட்டு பேக் சைடு கரெக்டாக இப்படி ஈக்குவலாக வச்சு பார்த்துட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு எழுதிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, ஏன்னா லைனிங் வைக்கிறப்பவும் அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஷோல்ட்ரு கொஞ்சம் லைட்டாக அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அந்த ஹார்ம் பொசிஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஸோ ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து கட் பண்ண நமக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம தைக்க அது நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அனுபவத்தை நல்லாவே கொடுக்கும். எந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால் இது நல்லாயிருக்கும், எந்தெந்த இடத்துல எப்படி வேணுன்றது நமக்கே ஒரு ஓவராலாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பீஸும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எது ரைட் அண்ட் லெஃப்ட்டுன்றத அழகாக வச்சு நம்மளே வந்து ஒரு சாக்கில் எழுதிக்கோங்க. ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஏன்னா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன். ரைட்டே 2 வாட்டி கப்பு அதே கப்பாக தைச்சிட்டு திருப்பி அதை பிரிச்சுட்டு தைப்பேன். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிக்க வேண்டாம். பாருங்கள், அழகாக இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த சைடு வருதா, ஸோ அது வந்து லெஃப்ட்டு, இது லெஃப்ட்டுக்கு அப்படின்னு லெஃப்ட் இது வச்சுருக்குங்க. இது வந்து இப்போ ரைட். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். லைனிங் வந்து பிட்டு அழகாக மெயின் பிட்டு தைக்கிறப்போவும் இதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும், எது ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்கணும், எது பேக்கில் வச்சு தைக்கணுன்ட்டு. இப்போ அடுத்து வந்து முடிஞ்சது, பேக் ஒன் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பட்டி ரொம்ப சிம்பிளுங்க. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குது பட்டி அதை அப்படியே வச்சுருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வைப்பாங்க. நம்மளுடைய ப்ரெஸ் சைஸ் வச்சு தான் வந்து கப்பு எவ்வளோ பெருசு வேணும், பட்டி எந்த அளவுக்கு வேணும். ஏன்னா வந்து ப்ரெஸ் பெருசாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கப் சைஸ் பெருசாக இருக்கணும், பட்டி சின்னதாக இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்கணும். கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்களுக்கு பட்டி பெருசாக இருக்கணும். அதிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து மீடியமான பட்டி தான் அம்மாவுக்கு, ஸோ சின்ன பட்டி தான். அதுக்கேற்ற நான் அப்படியே அதோடைய அளவை அப்படியே வச்சு கட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைனிங் பிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் பிட்டு அதோடைய அளவு. இந்த லைனிங் பிட் என்ன கட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே வந்து மெயின் பிட்டில் வச்சு அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஈஸிங்க, ஒரு 10-15 நிமிஷத்தில் அழகாக கட் பண்ணிடலாம். ஒன்றும் கஷ்டம்னே சொல்ல முடியாது, எல்லாமே ஈஸி தான். அவ்வளோதான், பட்டி கட் பண்ணியாச்சு. நம்ம அளவில் என்ன பட்டி இருக்கோ அதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சுது. அதை விட ஒரு 1 இன்ச்சு மேலே வச்சு கட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்க போகுது. ஓகே, நம்ம பட்டியும் இப்போ ரெடி. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மெயின் பிட் எடுத்து வச்சுருவோம். இந்த சாரீ வந்து ஒரு காட்டன் சாரீ தான், 1350 சரவணா ஸ்டோரில் தான் எடுத்து வந்த சாரீ, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதோடைய ப்ளவுஸ் தான் இப்போது இது. இப்போ மெயின் பீட் வந்தாச்சு. இதுதான் இந்த மெயின் பீட், சாண்டல் கலர் சாரீ. ப்ளவுஸ் பார்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு லைட் மெரூனா, லைட் ஒரு மாதிரி சாக்லேட் கலர் மாதிரி தான் வரும். பார்ட்ரு வந்து அது நல்லா ஒரு பெரிய பார்டர் அது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே என்னென்னா ஃபேட்டாக இருக்கிறதுனால என்ன ஒரு மைனஸ் வரும்னா, நம்ம கைக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிட்டு வைக்கிற மாதிரி வரும். நம்மளோட ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைனிங் வந்து பெருசாக இருக்குது 1 மீட்ரு, பட் மெயின் பீட்டு எங்களுக்கு கட் பண்ணுறப்போ அது எப்படியோ ஒரு 80 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 1 மீட்டர் இல்லை.
ஸோ 1 மீட்டர் இல்லாதனால நான் எக்ஸ்ட்ராவாக கைக்கு தெரியுதா அந்த பாருங்கள், கைக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி தான் வரும். வேறு என்ன பண்ணுறது, ஃபேட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்குது. ஏன்னா சாரியில் வந்து இப்போ அது காட்டன் சாரீ, நாங்கள் அதை எல்லா காட்டன் சாரியில் 1 மீட்டர் ப்ளவுஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது, 80 தான் இருக்கும். 1 மீட்டர் இருந்தாலும் லென்த் வைஸாக தான் இருக்கும். இப்போ இது வந்து 18 சொல்ல முடியாது, எங்களுது 1 மீட்டர் தான். பட் வந்து அகலம் இல்லை, நீளம் தான் இது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், கைக்கு இது தான் பார்டர் வருது, வேறு ஆப்ஷன் இல்லை, நான் வேறு எங்கேயுமே கை கட் பண்ண முடியாது. அப்போது நான் எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சு நார்மல் பிட்லேருந்தே நான் மெயின் பிட்டில் அட்டாச் பண்ணணும். இது நிறைய நடக்குங்க. ஏன்னா நானும் ஃபேட்டாக இருக்கேன், அம்மாவும் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் இப்போ ஃபேட்டாகிறாங்க. ஸோ அந்த டைம் இது எங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்னா ஒரு சில சாரீஸ்லாம் பட்டு சாரீ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அகலமும் பெருசாக இருக்கும், நீளமும் பெருசாக இருக்கும், 1 மீட்டருக்கு மேலேயே இருக்கும், 1.3 அந்த மாதிரியே இருக்கும் பட்டு சாரியில் வர ப்ளவுஸ்லாம். ஆனால் நார்மல் சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் வருது ப்ளவுஸ், பட் ஆனால் நீளமாக வருது, அகலம் வர மாட்டேங்குது. பாருங்கள், எனக்கு இது தான். ஸோ கைக்கு இந்த வேலை இருக்குது. கொஞ்சம் அக்கலில் தான் தெரியும், தூக்குனா தெரியும் நம்ம அட்டாச் பண்ணுறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு ஒன்றும் இதுவாக தெரியாது. ஏன்னா சேம் பிட்டு தானே நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம், அதனால் அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நமக்கு பாருங்கள், நான் சொன்னேன்னா பாருங்கள், இது மெயின் பிட்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கை கட் பண்ணிட்டேன்னா, இப்போ நம்ம அடுத்து வந்து பேக் பீஸ் அப்படியே லைனிங்கில் கட் பண்ணதை அப்படியே வச்சு ஃப்ரண்ட்டில் வச்சு கட் பண்ணிட போகிறோம். இப்போது பேக்கோடைய பேக் நெக்கை மட்டும் எப்போவுமே லைனிங் துணியிலே ஃபஸ்ட்டு கட் பண்ணிடாதீங்க. மெயின் பிட்டையும் கட் பண்ணிவிட்டு 2த்தையும் ஒன்றா வச்சு தான் கட் பண்ணணும், இதுதான் ரூல். ஏன்னா கொஞ்சம் அப்படி ஷேப் மாறிடுச்சுன்னா எல்லாமே மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்டர் கட்டிங்கை முடிச்சிடணும் பேக்கு. அப்புறம் 2 பேரையும் ஒன்றா வச்சு நம்ம அழகாக என்ன நெக் டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. டிசைனாக இருக்குது, நிறைய நெக் டிசைன் இருக்குது. பட் நாங்கள் நார்மலாக வந்து ஒரு பா நெக்கு, இல்லை ரவுண்ட் நெக்கு, இல்லைன்னா ஒரு நெக்லஸ் நெக் மாதிரி வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி டைப் தான் நான் கட் பண்ணி தைச்சிருவேன், போதும் அப்படின்ட்டு சிம்பிளாக முடிச்சிருவேன். இப்போ பேக் நெக் முடிஞ்சிருச்சு, மெயின் பிட்டும் முடிஞ்சிச்சு, அதையும் ஒன்றா வச்சு கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து அதே அளவை எடுத்து ஃப்ரண்ட்டு பிட்டு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோமா, அதையும் அப்படியே போட்டு அதையும் ஒரு கட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ தைக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகிடுமா? ஆமாங்க, எனக்கு எப்படியோ எடுத்துக்கோங்க. உட்காந்தேன்னா ஒரு 1 ஹவர் தைச்சிடலாம். பட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாச்சுன்னா எழுந்துருவேன் நடுவில். வெளியில் நம்ம கொடுத்தோன்னா எப்படியோ ஒரு 350 இப்போது லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது, நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது. அப்புறமா ஆரி ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தனி ரேட்டு. நார்மல் ஏதாவது டிசைன் பண்ணோன்னாலே ஒரு 600 700 சொல்கிறாங்க. ஸோ நம்மளே வந்து எங்களுடைய ப்ளவுஸை நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இதோடைய பெனிஃபிட் என்னென்னா, நான் கற்றுக்கிறது வெளியிலலாம் யாருக்கும் நான் தைச்சி கொடுத்ததில்ல. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் பயம், எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமோ, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நம்மளதே நல்லா தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணிப்போம், பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஐடியா இல்லை, பார்ப்போம். ஸோ நம்ம அதே தாங்க, ஃப்ரண்ட்டு பிட்டும் ஈஸி, அதையே வச்சு அப்படியே கட் பண்ணிட வேண்டியது தான். எனக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டெல்லாம் அந்தளவுக்கு வரல. பாப்பாலாம் ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்தவொடனே வெட்டியாக தானே இருக்கிற, போய் ப்ளவுஸாவது கற்றுக்கோன்ட்டு எங்கள் அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்லாம் வந்தப்போ அதெல்லாம் அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது. ஸோ எனக்கு பேசிக்கே ப்ளவுஸை பற்றி தெரியாது, எப்படி தைக்கணும் மிஷின்லன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் அந்த டைம் வந்து பக்கத்தில் இருக்க கிளாஸ்க்கு வந்து போனேன், ஒரு 5000 கொடுத்தேன். அவங்க வந்து பேசிக்கில் வந்து ஆரம்பித்தாங்க. நார்மல் குட்டி குட்டி ஃப்ராக்கு, ஜெட்டி, அந்த மாதிரி குட்டி பாப்பாங்களுக்கு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறமா வந்து சுடிதார் தைக்கிறது, அந்த 5000க்கு என்ன வருதுன்னா சுடிதார் வந்தாங்க. சுடிதார் வந்து அதே மாதிரி பேசிக் நார்மல் டாப்ஸு பேண்ட்டு தைக்கிற மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ப்ளவுஸ் தைக்கணுன்னா 25,000 ஆகும்னு சொன்னாங்க. 2 மந்த் கோர்ஸு. 25,000லாம் தர முடியாது எனக்கு, இந்த 2 மந்த் கோர்ஸும் வேணாம், வந்துட்டு போக கஷ்டமாக இருக்குன்ட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா சுடிதார் தான், பட் எனக்கு அது அந்தளவுக்கு ட்ரைன் ஆகலை. அதுக்கப்புறம் யூடியூப்பை பார்த்து எப்படி கட் பண்ணுறது, இது மாதிரி சொல்லித்தரவங்களை பார்த்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு நான் ப்ளவுஸ் அப்படி தான் கற்றுக்கிட்டேனே கண்டி நான் கிளாஸ் போய் கற்றுக்கல.
சுடி தான் கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் எனக்கு சுடிதாரும் தைக்கிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை நான். ஏன்னா இப்போல்லாம் வந்து நார்மலாகவே நமக்கு மெட்டீரியலாக வாங்கி ஸ்டிச் பண்ணுறதுன்றது இல்லை. இப்போ ரொம்ப நமக்கு ரெடிமேடாகவே வந்து நிறைய சுடிஸ் மாடலாக கிடைக்கிது. அதனால் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஸோ ப்ளவுஸ் மட்டும்தான் நமக்கு சாரீ கட்டவே நமக்கு வந்து தேவைப்படும்ன்றதுனால நான் வந்து ப்ளவுஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து நான் சொன்னேன்னா பேக் ஃப்ரண்ட்டோடைய அதான் பேக் நெக் வந்து லைனிங் பிட்டும் மெயின் பிட்டும் வச்சு நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபைனலாக வந்து என்னோடய பேக் நெக் வந்து என்ன டிசைன் எடுக்கிறேன்னு பாருங்கள். ஒரு மாதிரி நெக்லஸ் டைப் டிசைன் தான் இது. நாங்கள் ரெகுலராகவே இந்த மாதிரி நெக் தான் கட் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கர்வ் அப்படியே போயிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடும். இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்படி தான் ரெண்டுத்தையும் அழகாக ஒன்றா வச்சு கட் பண்ணிவிட்டு அதை எப்படி தைக்கிறதுன்றது நான் அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். இந்த ப்ளவுஸை நான் எப்படி தைச்சேன்றது. இப்போ ஃபுல்லாக இது கட்டிங் வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறதும் பண்ணிப்பேன் அந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப நமக்கே தெரியும் ஷேப்ஸ் இது ரொம்ப இதுவாக இருக்குன்ட்டு. ஸோ லைட் ஷேப்ஸ் வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் நெக்குடைய வந்துடுச்சு, பேக் நெக். ஓகே, பாய். பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.